சீமான் அவரோட வீட்டுல இப்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குங்க. சீமான் அவருக்கு இப்ப பெண் குழந்தை பிறந்திருக்காங்களாம். சீமான் கயல்விழி தம்பதியருக்கு பெண் குழந்தை பிறந்த விஷயம் வெளியானதுமே சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கயல்விழி தம்பதியருக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை அழகிய பெண் குழந்தை பிறந்திருக்காம். இந்த செய்தி வெளியானதை அடுத்து நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சீமான் அவருக்கு வாழ்த்துக்களை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரு தமிழக சட்டமன்ற முன்னாள் சபாநாயகர் மறைந்த காளிமுத்து அவங்களுடைய மகள் கயல்விழி அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. 2013 தான் செப்டம்பர் மாதத்துல பிரம்மாண்டமா திருமணம் பண்ணிட்டாரு. இதை தொடர்ந்து திருமணமான 6 வருஷத்துக்கு அப்புறமா 2019 ஜனவரி மாதத்துல இவங்களுக்கு முதலாவதா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த மகனுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவரோட நினைவா மாவீரன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லி சீமான் அவரு பெயர் வச்சிருந்தாரு. சீமான் அவரு சமீபத்துல தான் அரசியல்ல நிறைய போராட்டங்களை சந்திச்சாரு. அவரும் விடாம அரசியல்ல நின்னு மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய முயற்சிகள் இப்ப வரைக்குமே பண்ணிட்டே இருக்காரு. ஆனா இந்த முறை மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சப்ப கூட, அதாவது மழையில எல்லாம் கூட பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. மீண்டும் மக்களுக்கு நல்லது செய்யவே நாங்க இருக்கோம், நிச்சயமா ஒரு நாள் நாங்க வெல்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. அந்த வகையில இந்த முறை வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்தான், நிச்சயமா ஒரு முறை வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இதையும் பாசிட்டிவா எடுத்துட்டு அடுத்தடுத்து வர விஷயங்களுக்கு அவரு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில முதல் குழந்தை பிறந்து 7 வருஷம் ஆன நிலையில இப்ப சீமான் கயல்விழி தம்பதியருக்கு இரண்டாவதா அழகிய பெண் குழந்தை பிறந்திருக்கு. தாயும் சேயும் நலமா இருக்கிறதா மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. தங்களோட அண்ணன் சீமானோட இல்லத்துக்கு புதுசா குட்டி தேவதை வருகை தந்திருக்கிறத நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் மற்றும் தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல #சீமான் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோட மீம்கள் எல்லாம் ஷேர் பண்ணி, வாழ்த்து படங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியோட இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல சீமான் அவர்களும் விஜய் அவர் கூட கூட்டணி வச்சா நிச்சயமா வெற்றி பெறுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சீமான் அவர் கூட்டணி வச்சிருந்தா அது வேற ஒரு புதிய கூட்டணியா இருந்திருக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில எந்த கூட்டணியும் வேணான்னு விஜய் அவரும் அவரோட முடிவுல சரியா இருந்தாரு. அதனால விஜய் அவருக்கு இப்ப மிகப்பெரிய அளவுல வெற்றி வந்துச்சு. இதை தொடர்ந்து அவரோட ஆட்சியும் சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.